ஓம் சாந்தி 18/4/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, பாபா வள்ளலாக இருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடமிருந்து எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்பதற்கு பதில் இறப்பது மேல் என்ற பழமொழி உள்ளது. கேள்வி: எந்த நினைவு எப்பொழுதுமே இருந்தால் எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்காது? பதில்: நல்லதோ கெட்டதோ எதுவெல்லாம் நடந்து முடிந்ததோ அது நாடகத்தில் இருந்தது. முழு சக்கரமும் முடிவடைந்த பிறகு மீண்டும் திரும்பி நடக்கும். யார் என்ன முயற்சி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட பதவியை அடைவார்கள். இந்த விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டால் எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்காது. குழந்தைகளே, கடந்தவைகளை சிந்திக்காதீர்கள். எந்த விஷயத்தையும் கேட்காதீர்கள், கூறாதீர்கள் மற்றும் திரும்ப செய்யாதீர்கள் என்பது தந்தையின் கட்டளையாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தையை வள்ளல் என்று கூறுகின்றனர். அவர் சுயமாகவே குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காகவே வருகின்றார். இவை அனைத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார். வள்ளல் அல்லவா? ஆக அனைத்தையும் சுயமாகவே கொடுத்து கொண்டு இருக்கின்றார். கேட்பதை விட இறப்பது மேல். எந்த பொருளும் கேட்கக்கூடாது. சில குழந்தைகள் சக்தி, ஆசீர்வாதம், கருணை கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் கேட்டு கேட்டு தலை குனிந்து முழு ஏணிப்படியில் இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது கேட்பதற்கு எந்த அவசியமும் கிடையாது. நாடகத்தில் எதுவெல்லாம் நடந்ததோ நடந்து முடிந்துவிட்டது. அதை பற்றி சிந்திக்காதீர்கள், திரும்பவும் நினைவு செய்யாதீர்கள். 2 வார்த்தைகளை மட்டுமே தந்தை கூறுகின்றார். என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பாபா கட்டளை இடுகின்றார், ஸ்ரீமத்து கொடுக்கின்றார். அதன்படி நடப்பது குழந்தைகளின் கடமையாகும். இது அனைத்தையும் விட மிக உயர்ந்த கட்டளையாகும். யார் எவ்வளவுதான் கேள்விகளை கேட்டாலும் பாபா 2 வார்த்தைகளை மட்டுமே புரிய வைக்கின்றார். நான் பதித்த பாவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னை நினைவு செய்து கொண்டு இருந்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற தந்தையை புரிந்து கொள்வதன் மூலம் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். எல்லையற்ற ராஜ்யத்திற்கான ஆஸ்தி கண்காட்சியத்திலும் மியூசியத்திலும் சேவை நடைபெறுவது கிடையாது என்று நினைக்காதீர்கள். பல மற்றும் கணக்கிட முடியாத பிரஜைகள் உருவாகுகின்றன. பிராமண குலம், சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் மூன்றும் இங்குதான் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கின்றது. ஆக இது மிக பெரிய பல்கலைக்கழகம். எல்லையற்ற தந்தை படிப்பிக்கின்றார். முற்றிலுமாக புத்தியில் நிறைந்து விட வேண்டும். ஆனால் தந்தை சாதாரண உடலில் இருக்கின்றார். படிப்பும் சாதாரண ரூபத்தில் படிப்பிக்கின்றார். ஆகையால் மனிதர்களுக்கு நல்லது என தோன்றுவது கிடையாது. இறை தந்தையின் பல்கலைக்கழகம் இவ்வாறு இருக்கின்றது. நான் ஏழை பங்காளன் என்று தந்தை கூறுகிறார். ஏழைகளுக்கு தான் படிப்பிக்கிறேன். செல்வந்தர்கள் படிப்பதற்கு சக்தியற்றவர்களாக உள்ளனர். அவர்களது புத்தியில் மாட மாளிகை மட்டுமே இருக்கும். ஏழைகள் செல்வந்தர்களாகவும் செல்வந்தர்கள் ஏழைகளாகுவதும் நியமமாகும். தானம் என்பது செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்படுமா என்ன? இதுவும் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தானமாகும். செல்வந்தர்கள் தானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புத்தியில் அமராது. அவர்கள் தங்களது எல்லைக்கு உட்பட்ட படைப்பான செல்வங்களில் மாட்டிக்கொண்டு இருப்பர். அவர்களுக்கு இதுவே சொர்க்கம் போன்று இருக்கின்றது. நமக்கு மற்றொரு சொர்க்கம் என்பது அவசியமில்லை என்று கூறுகின்றனர். பெரிய மனிதர்கள் யாராவது இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக கூறுகின்றனர். சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று அவர்களாகவே கூறுகின்ற பொழுது இது இப்பொழுது நரகமாக இருக்கின்றதல்லவா? ஆனால் நரகம் என்றால் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கல் புத்தியுடன் இருக்கின்றனர். இது உங்களது மிக உயர்ந்த பல்கலைக்கழகம். தந்தை கூறுகின்றார், யாருடைய புத்தி பூட்டப்படுகின்றதோ அவர்களுக்குத்தான் வந்து படிப்பிக்கின்றேன். தந்தை வருகின்ற பொழுதுதான் பூட்டு திறக்கப்படுகிறது. உங்களது புத்தியின் பூட்டு எப்படி திறக்கும் என்று தந்தை சுயம் கட்டளையிடுகின்றார்.
தந்தையிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாது. இதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். மிகவும் அன்பான தந்தையாக இருக்கிறார். அவரை பக்தியில் நினைவு செய்து வந்தோம். யாரை நினைவு செய்தோமோ அவர் கண்டிப்பாக ஒரு முறை வருவார் அல்லவா? நினைவு செய்வதே மீண்டும் மீண்டும் திரும்பி நடைபெறுவதற்காகவே. தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபா எப்படி வந்திருக்கின்றார், என்ன கூறுகின்றார் என குழந்தைகள் வெளியில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதில் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அரை கல்பத்திற்கு கேட்டுக்கொண்டே வந்தீர்கள். அடைந்தது எதுவும் இல்லை. இப்பொழுது கேட்பதை நிறுத்துங்கள். நான் சுயமாகவே உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். தந்தையினுடையவர்களாக ஆவதின் மூலம் ஆஸ்தி கிடைக்கவே செய்யும். பெரிய குழந்தைகள் உடனேயே தந்தையை புரிந்து கொள்கின்றனர். தந்தையின் ஆஸ்தி என்னவெனில் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம். நரகவாசிகளாக இருக்கின்ற பொழுது ஈஸ்வரின் பெயரில் தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் அற்ப காலத்தின் சுகம் கிடைப்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். மனிதர்கள் தர்மத்திற்காக ஒதுக்குகின்றனர். குறிப்பாக வியாபாரிகள் ஒதுக்குகின்றனர். வியாபாரியாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தந்தையிடம் வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்று கூறுவர். குழந்தைகள் தந்தையிடத்தில் வியாபாரம் செய்கின்றீர்கள் அல்லவா? தந்தையின் சொத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் பக்தி சிரத்தையுடன் தானம் புண்ணியம் செய்கின்றனர். தரம்சாலா, கோயில் போன்றவை கட்டினால் அதற்கு தந்தையின் பெயரை வைக்கின்றனர். ஏனெனில் யாரிடமிருந்து சொத்துக்களை அடைகின்றார்களோ அவர்களுக்காக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுவும் வியாபாரமாகிவிடுகிறது. பாரதத்தின் பழமையான ராஜயோகம் மிகவும் பிரபலமானதாகும். எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ, தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த வகையிலும் துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கும் தந்தையின் குழந்தைகள் அல்லவா? அது சேவையின் மூலம் தெரிந்துவிடும். பலர் புதிதாக வருகின்றனர். 25-30 வருடங்கள் உள்ளவர்களை விட 10-12 நாட்களாக வருபவர்கள் தீவிரமாகி விடுகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்கு சமமாக ஆக்க வேண்டும். பிராமணன் ஆகாத வரைக்கும் தேவதைகளாக எப்படி ஆக முடியும்? கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா அல்லவா? யார் இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பர். மீண்டும் அவர் கண்டிப்பாக வருவார். இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்ற நினைவு முதலில் புத்தியில் இருக்க வேண்டும். பல்கலைக்கழகம் இருப்பதே கல்விக்காக. அது எல்லைக்கு உட்பட்ட பல்கலைக்கழகம். இது எல்லையற்ற பல்கலைக்கழகம். துர்க்கதியிலிருந்து சத்கதி, நரகத்திலிருந்து சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தை ஒரே ஒருவரே. தந்தையின் பார்வை அனைத்து ஆத்மாக்களின் பக்கம் செல்கின்றது. அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். உங்களை மட்டுமன்றி உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களையும் நினைவில் செய்து கொண்டிருப்பார். அதில் குழந்தைகளுக்குத்தான் படிப்பிக்கின்றார். வரிசைப்படியாக வந்தது போன்றே அவ்வாறே செல்வோம் என்பதையும் புரிந்திருக்கின்றீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமமாக வருகின்றனர். நீங்களும் வரிசை கிரமமாக எப்படி செல்வீர்கள்? அப்பா ஆத்மா பரந்தாமத்திலேருந்து வர்றதையும் திரும்பி பரந்தாமத்துக்கு போகிறத பற்றியும் விவரமாக சொல்கிறாங்க. நீங்களும் வரிசை கிரமமாக எப்படி செல்வீர்கள் என்பதும் புரிய வைக்கப்படுகின்றது. கல்பத்திற்கு முன்பு எது நடந்ததோ அதுவே நடக்கும். நீங்கள் புது உலகத்திற்கு எப்படி வருவீர்கள் என்பதும் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இங்கேருந்து பரந்தாமத்துக்கு போயிட்டு பரந்தாமத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு புது உலகத்துக்கு ஃபஸ்ட்டு கிருஷ்ணன் வருவார் சத்தியுகத்துக்கு. அதுக்கு பிறகு எல்லா ஆத்மாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. எது முன்பு நடந்ததோ அதுவே நடக்கும். நீங்கள் புது உலகத்திற்கு எப்படி வருவீர்கள் என்பதும் உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. வரிசை கிரமமாக புது உலகிற்கு வரக்கூடியவர்களுக்கே புரிய வைக்கப்படுகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வது மூலம் தங்களது தர்மத்தை மற்றும் அனைத்து தர்மத்தின் மரத்தை அறிந்து கொள்கின்றீர்கள். இதில் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஆசீர்வாதமும் கிடையாது. பாபா கருணை காட்டுங்கள், இரக்கங்காட்டுங்கள் என்று எழுதியிருக்கின்றீர்கள். தந்தை எதுவுமே செய்ய மாட்டார். வழி காட்டுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அனைவரையும் பாவனமாக்குவது தான் நாடகத்தில் எனது நடிப்பாகும்.
கல்பமாக எப்படி நடித்தேனோ அவ்வாறே நடித்து கொண்டிருக்கின்றேன். நல்லதோ கெட்டதோ எது கடந்து முடிந்ததோ நாடகத்தில் இருக்கின்றது. எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நாம் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். இது எல்லையற்ற நாடகம் அல்லவா? முழு சக்கரமும் முடிவடைந்த பிறகு மீண்டும் திரும்பி நடைபெறும். யார் எப்படிப்பட்ட முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட பதவியை அடைவார்கள். அரை கல்பத்திற்கு பக்தி செய்து சாஸ்திரங்கள் படித்து எவ்வளவு செலவுகள் ஏற்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தந்தை வள்ளல் அல்லவா? வள்ளலுக்கு அவசியமில்லை. கொடுப்பதற்காகவே அவர் வருகின்றார். நான் சிவபாபா கொடுத்திருக்கின்றேன் என்று நினைக்காதீர்கள். நான் சிவபாபாவிற்கு கொடுத்திருக்கின்றேன் என்று நினைக்காதீர்கள். அட, சிவபாபாவிடமிருந்து நிறைய கிடைக்கின்றது. நீங்கள் அடைவதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? ஆசிரியரிடத்தில் மாணவர்கள் படிப்பதற்காக வருகின்றனர். அந்த லௌகீக தந்தை ஆசிரியர் குரு மூலம் நீங்கள் நஷ்டத்தையே அடைந்தீர்கள். இப்போது குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். சிவபாபா 2 ஷீயாக இருக்கின்றார். நீங்கள் ஒற்றை ஷீயை உடையவர்களாக ஆகின்றீர்கள். ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ நாராயணன் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ நாராயணன் இருவராக ஆகிவிட்டனர். ஞானத்தை ஒருவரை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவரை ஆன்மீக தந்தை என்று கூறுகின்றோம். தத்துவத்தையும் ஆன்மீகம் என்று கூறிவிடுகின்றனர். இது காடாக இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். அகிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம், அதாவது துக்கம் கொடுக்காத மிக உயர்ந்த தேவி தேவதா தர்மம் என்று பாடப்பட்டு இருக்கின்றது. அங்கு எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது. கோபப்படுவது இம்சையாகும். பிறகு பாதி இம்சை என்றாலும் என்ன கூறினாலும் சரியே. இங்கு முற்றிலும் அகிம்சையாக இருக்க வேண்டும். எண்ணம், சொல், செயலில் எந்த தவறான விஷயங்களும் இருக்கக்கூடாது. சிலர் போலீஸாக வேலை செய்கின்றனர் எனில் அதிலும் யுக்தியுடன் வேலை செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அன்பாக வேலை வாங்க வேண்டும். பாபாவிற்கு மிகுந்த யுக்தி தேவை. 1க்கு 100 மடங்கு தண்டனை எப்படி கிடைக்கும் என்பதை மிக அன்புடன் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. நான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் தந்தையின் குழந்தையாக இருக்கின்றேன். ஆகையால் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. லட்சியத்தை முன்னால் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். நாடகத்தின் ஒவ்வொரு பாகத்தை அறிந்திருந்தும் கடந்து போன எந்த விஷயங்களை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. எண்ணம், சொல், செயலில் எந்த தவறான காரியமும் ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் கொடுத்து இரட்டை அகிம்சைதாரியாக ஆக வேண்டும். வரதானம்: ஒரு தந்தையை தனது வாழ்க்கை துணையாக்கி மற்றும் அவரது துணையுடன் இருக்கக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுங்கள். யாருடைய எண்ணம் மற்றும் கனவிலும் பிரம்மச்சாரியத்தின் தாரணை உள்ளதோ மற்றும் ஒவ்வொரு அடியும் பிரம்மா பாபாவின் வழிகாட்டுதலின்படி உள்ளதோ அவர்கள்தான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா. தூய்மையின் அர்த்தம் ஒரு தந்தையை தனது வாழ்க்கை துணையாக்கி மற்றும் அவரது துணையுடன் இருப்பதாகும். பரிவாரத்தின் துணை மற்றும் விதிபூர்வமான அன்பு வேறுபட்டதாகும். ஆனால் தந்தையின் காரணமாகவே இந்த பரிவாரத்தின் அன்பான துணை கிடைத்துள்ளது. தந்தையின் காரணமாகவே இந்த பரிவாரத்தின் அன்பான துணை கிடைத்துள்ளதுன்னு அப்பா சொல்கிறாங்க. தந்தையின்றி இந்த பரிவாரம் எங்கிருந்து வந்தது? தந்தை விதையாக இருக்கின்றார். விதையை ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஸ்லோகன்: மற்றவரின் பிரபாவத்திற்கு வசமாகாமல் தந்தையின் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவராக ஆகுங்கள்.
ஸ்லோகன்: மற்றவரின் பிரபாவத்திற்கு வசமாகாமல் ஞானத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.